என்னுடைய சின்ன பண்ணையில் நிறைய விவசாயிகள் வராங்க. அவங்க கிட்ட கேட்குற எத்தனை பேருக்கு சுகர் இருக்குன்னு கேட்டால் எத்தனை பேருக்கு இல்லைன்னு கேளுங்கன்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஈவன் வில்லேஜஸில் சாதாரண மக்கள் 16 வயசு குழந்தை கூட சுகர் இன்னைக்கு. Why? This is because of the food that we are consuming. It is a lifestyle disease. அவர் சொன்ன மாதிரி ஒரு லேபிலேயே ஒரு மைக்கேல் ஜாக்சனை உருவாக்கலாம், ஒரு ஏஆர் ரஹ்மானை உருவாக்கலாம். அப்புறம் நம்ம எல்லாம் தேவையே இல்லை. ஆக்சுவலி the planet would be better off without us. 3 years experience, I can say this is disastrous. இதை செய்யவே கூடாது. பல விதத்தில் genetic modification is almost like Hitler's idea. ஆனா இப்ப என்ன, தெரு பூரா பிரியாணி கடை. பிரியாணி கடை விட்டாச்சுன்னா பரோட்டா கடை. இந்த பரோட்டா இஸ் the worst food. சந்த ஷீலா நாயர் மேடம் ஐஎஸ் அதிகாரியாக இருந்து நம்ம பிளானிங் கமிஷனோட வைஸ் சேர்மனாக இருந்து அதுக்கப்புறம் இப்போ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் தொடர்பு டாக்டர் இஸ்மாயில் வெற்றி போன்றவர்கள் மற்றும் அனந்து போன்றவர்கள் எல்லாம் ஆவேசமோடு பேசினார்கள். இதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். நான் என்ன சொல்லுவேன் என்றால், எனக்கு 50 வருஷம் சர்வீஸ். அதில் முக்கியமாக அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியில் இருந்தேன், டெல்லியில் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தேன். I was fertilizer commissioner of India. I was joint secretary seeds for the government of India. You don't have to clap for that because now I am unlearning what I have learned. அப்ப செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இப்போ வளர்ந்தது. அதுக்காக தான் நான் பேச வந்திருக்கிறேன். ஏனென்றால் தற்பொழுது இருந்த நிலைமை, தற்பொழுது இருந்த இன்ஃபர்மேஷன் நாலேஜ் அதுதான் சரி என்று தோன்றிக்கொண்டு green revolution, all of us know, we went for high yielding varieties, fertilizer, chemical fertilizer எல்லாம். Now we know what are the ill effects of it. அது என்ன நம்மளுக்கு பாதிப்பு செய்யறதுன்னு நம்ம இப்போ ஒரு இடத்துல அதை பற்றி தெரிய வந்தது. இப்போ என்னுடைய அனுபவத்தை இவங்களுடைய practical knowledge, scientific knowledge, legal knowledge, அதில் I am adding my service experience. With my 50 years experience, I can say this is disastrous. இதை செய்யவே கூடாது. பல விதத்தில் genetic modification is almost like Hitler's idea that only certain species or certain type of genetic material should survive on the earth. It's almost Hitlerian that நம்ம நினைக்கிறோம், நாம் we think we are God. நம்ம கடவுளை மாதிரி நம்மளை நினைச்சுக்கிட்டு we can modify anything. அவர் சொன்ன மாதிரி ஒரு லேபிலேயே ஒரு மைக்கேல் ஜாக்சனை உருவாக்கலாம், ஒரு ஏஆர் ரஹ்மானை உருவாக்கலாம். அப்புறம் நம்ம எல்லாம் தேவையே இல்லை. ஆக்சுவலி the planet would be better off without us. That is true, no doubt. But this is a dangerous game. This is a monstrous game. And is definitely not in the interest of the nation, of the farmers, and most of all of us. இப்போ நம்ம அதிகமாக சயின்டிஃபிக் டேட்டாவை பேசணும். அப்புறம் ஃபார்மர்ஸுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னோம். Then we talked about the soil, about the climate and so on. A little bit Vetri touched on நம்மளுக்கு என்ன ஆகும். இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆனதில்லை. We have moved from a variety of foods to more standard foods. Ilya, what has happened? We have become the diabetic capital of the world. இப்போ நான் என்னுடைய சின்ன பண்ணையில் நிறைய விவசாயிகள் வராங்க.
அவங்க கிட்ட கேட்குறேன், எத்தனை பேருக்கு சுகர் இருக்குன்னு கேட்டா எத்தனை பேருக்கு இல்லைன்னு கேளுங்கன்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும், ஈவன் வில்லேஜஸ்ல சாதாரண மக்கள் 16 வயசு குழந்தை கூட சுகர் இன்னைக்கு. Why? This is because of the food that we are consuming. It is a lifestyle disease. It is not a contagious disease. It is a lifestyle disease. Why did this lifestyle disease happen? I call it the politics of grains. கிரெயின்ஸ்லயே ஒரு அரசியல் இருந்திருக்கு. அரிசியும் கோதுமையும் மற்ற எல்லா கிரெயின்ஸும் மற்ற எல்லா தானியங்களையும் அழிச்சு விட்டது. இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அரிசியும் கோதுமையும், the word was fine grains. Other grains were called coarse grains. இது வக்கீல் அவர்கள் இதுக்கு சண்டை போட வேண்டும். Discriminatory. How can you call any grain coarse? கோர்ஸ்னா என்ன? மட்டமானது, மோசமானது. அது ஒரு உணவு தானியத்தை கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரை கொடுத்து அதை தள்ளி வைத்து அதை அழித்து ஒரு சில உணவுகளை மட்டும், ஒரு சில தானியங்களை மட்டும் நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணோம். ஆனா இப்போ இருக்கிறது இந்த சோ கால்டு மில்லட்ஸை பத்தி நான் ஒரு 20 வருஷமா நான் போராடிட்டு இருந்தேன். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கும்போது இந்த மாதிரி we are neglecting a very important source of nutrition. We are talking about fortified rice. If we move to millets, there is no need for fortified rice. You don't have to completely give up rice. Rice வேண்டவே வேண்டாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. But balance rice with other grains. You will get your fortification, your protein needs, your micronutrient needs, your iodine needs. It comes from the food around us. You don't have to engineer it. You don't have to modify the genes and create it. Ahinala, the point that I want to add to all that has been said earlier is that இது நம்மளுடைய ஒரு சில ஆக்டிவிஸ்ட் அனந்து போல இருக்கவங்க, என்னை போல ஒரு சில, என்னை போல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா somebody with experience speaking about against it from the official point of view. அதற்கு we have to make this a very big consumer movement. நுகர்வோர் இந்த கேள்வியை எழுப்பணும். They can change policy. They can change the way things are decided. ஒரு நுகர்வோருக்கு இன்றைக்கு we have the right to information act. We have so many other legislation. வெவ்வேறு சட்டங்கள் இருக்கு. நம்ம என்ன கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். கேட்டு நாம் அறிய வேண்டும், நான் என்ன சாப்பிடுவேன், அதுல என்ன நீங்க போட்டிருக்கீங்க. இப்போ ஒரு பேக்கேஜிங்ல அதுல என்னெல்லாம் இருக்குன்னு இருக்கு. அதுல half the things that are mentioned are in some technical terms. நம்மளுக்கு புரியாது. A2345 C1 COA அப்படின்னு எழுதிருக்கும். அது என்னன்னு தெரியாது. அது போய் கண்டுபிடிச்சா it may be something very harmful to us. So we need information on what we consume, because more than the soil, எல்லாத்துக்கும் மேலாக நம்மளுடைய health. Today pharma and agriculture industry run the world. In the poor quality food, more medicines will be required, more medication will be required. It is almost an unholy alliance between the pharma and the food industry which is creating this problem. நிறைய different types of diseases and patients இருந்தால் தான் ஒரு pharma industry flourish பண்ண முடியும். The other day somebody wrote a very good editorial, எந்த பேப்பர்ல எனக்கு ஞாபகம் இல்லை, that நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸை பண்ண சொல்லணும். so that they have a stake in making sure that patients don't remain patients or patients don't come as new patients. அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுத்தா they will not ask you to do 100 tests because it is not necessary, because he has to pay the premium for it. If he has to pay the premium for it, then the chances of increase of number of patients, increase of number of tests will come down. அதே மாதிரி we have to create a system by which the consumer decides what he consumes. This is very important.
In our country, the consumer movement is very weak. அனந்து போல இப்ப இங்க உங்களுக்கு எல்லாம் பேசுறது இஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நீங்க ஏற்கனவே கன்வெர்ட் ஆனவங்க, அதுக்கு தான் இங்க வரீங்க. ஆனா பிரஸ் இருக்காங்க, ஸோ மேபி தே கேன் கேரி திஸ் மெசேஜஸ். பட் இதை பத்தி சிந்திக்காதவர்கள், இதை பத்தி நினைக்காதவர்கள், இது ஒரு பெரிய காரியம் என்று கருதாதவர்கள், அவர்களுடைய மனதில நீ சாப்பிட்ட உணவு அதுல விஷம் இருக்குதா, உனக்கு கேன்சர் வரக்கூடிய சான்ஸ் இருக்கா, பார்க்கின்சன் டிசீஸ் வருமா, வேற ஏதாவது டிசீஸ் வருமா அப்படின்னு உள்ள ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி விட்டால் we can bring a movement. It has to be a people's movement. நான் மழைநீர் சேகரிப்பு உள்ள சட்டத்தை பண்ணும்போது நான் செக்ரட்டரியா இருந்தேன். அப்போ I have an experience with the courts. அதுதான் நான் சொல்ல வரேன். We did lot of publicity for water harvesting. நாங்க கவர்மெண்ட்ல இருந்து I recommended to government எந்த இன்சென்டிவ் கொடுக்க வேண்டாம், எந்த காசு கொடுத்து நீ வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணா உனக்கு இத்தனை காசு தரேன்னா அது ஒரு ஊழல் ஆயிருக்கும். தண்ணியும் வந்திருக்காது, ரெயினும் இருக்காது, வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் இருக்காது. இட் வுட் ஹவ் பிகம் a scam, a scandal. But we did lot of information. வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணா என்ன ஆகும் என்ன ஆகும்னு. அப்போ நாங்க ஒரு டெட்லைன் போட்டிருந்தோம், இத்தனாம் தேதிக்குள்ள ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி முடிக்கணும்ட்டு. அப்போ சில பேர் கோர்ட்டுக்கு போனாங்க, இது டிராகோனியன் லா, எப்படி ஒரு நாளுக்குள்ள வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணும்னு எல்லாம் கவர்மெண்ட் சொல்ல முடியும், இது யாருக்கு என்னன்னே தெரியல, எந்த காலேஜ்லயும் சொல்லி கொடுக்கல. வாட்டர் ஹார்வெஸ்ட் இட் இஸ் a simple thing. வாட்டர் ஹார்வெஸ்டிங் இட் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். சும்மா வர தண்ணியை மண்ணுக்குள்ள போகிறதுக்கு விடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா அந்த மாதிரி உள்ள ஒரு நிலைமையில the courts refused to interfere. The court stood by us. The court said அவங்க நல்லதுதான் செய்யறாங்க, அந்த டேட் வச்சு விட்டோம், அவங்க பண்ணட்டோம்னு கோர்ட்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணாங்க. அது எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா பிகாஸ் there was enough knowledge, enough information, enough media helped a lot. மீடியா நிறைய இது செய்ய வேணும், எல்லாரும் செய்யணும். இது சொன்ன மாதிரி ஒருத்தர் செஞ்சா போராது, ஒருத்தர் செஞ்சாருன்னா அவருக்கு சேகரிக்கக்கூடிய மழை தண்ணீர் அடுத்தவனுடைய போர்வெல்ல தண்ணி போயிடும், இவனுக்கு தண்ணி இருக்காது. ஸோ எல்லாரும் செஞ்சாதான் it will have a salutary effect, it will bring up the water level. நிதி ஆயோக் சொன்னாங்க சென்னை 2021க்குள்ள ட்ரை ஆயிடும், தண்ணியா இல்லைன்னு. போன மழையில நம்ம எல்லாம் மிதக்கிட்டு இருந்தோம் தண்ணியில. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போட்டதுலேருந்தே தண்ணி வெளியில அந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு. We are not suffering for want of groundwater depletion now. It has been a great success and it has contributed to some extent at least to flood mitigation. We need to do lot more. அது நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஒரு கவர்மெண்ட் பாலிசி, ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம் நல்லபடியா செஞ்சா மக்களுக்கு போய் சேரும். அது கோர்ட்ஸ் பக்தா எந்த விதமான கிரிட்டிசிசம் அது தாங்கிக்க முடியும். அதனால இந்த இயக்கம் சே நோ டு ஜிஎம் உள்ளது has to be flooded with information, flooded with knowledge and scientific data to make people realize that this is something I don't want. எனக்கு தேவையில்லை, எனக்கு சாதாரண இது போறோம் அப்படின்னு நுகர்வோர்களே கேட்க ஆரம்பித்தால் definitely it can change the mind of any administration or any government because government depends on the people's thing. இது ரெண்டாவது, நான் ஒரு சின்ன அனந்து சொன்ன மாதிரி ஒரு சின்ன பண்ணையில அங்க தண்ணியே இல்லை, இட் இஸ் ராக்கி லேண்ட். அதுல we did water harvesting. ஒரு 20 சென்ட் லேண்ட்ல I have made it look at nice place. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், I call it eco park and information center. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. I am amazed to see அந்த சில்ட்ரனுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட். அதனால we have to take this message to students, college students and school students. ஏன்னா பிகாஸ் அதை நான் அந்த குழந்தைங்கிட்ட பேசும்போது எதை பத்தி கேட்க விரும்புறீங்கன்னு கேட்டா சில குழந்தைங்களே சொல்றாங்க மில்லட் பத்தி சொல்லுங்க மேம், மில்லட் பத்தி சொல்லுங்க, எல்லாரும் மில்லட்டை பத்தி. அவங்க அந்த children can contribute to changes in the choices of the parents, the choices of the family, in what food they eat. நான் சொன்னேன் மில்லட்ல பீட்சா பண்ணலாம்ப்பா, மில்லட்ல பர்கர் பண்ணலாம், you don't miss anything.
அதே மாதிரி சாப்பாடு அதுவே பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் வராதுன்னா children are absorbing this information. They are anxious to know. They are getting lot of messages. Climate change is taking place, sea level is rising. இப்படிங்கெல்லாம் நிறைய அவங்களுக்கும் மெசேஜஸ் இந்த even though it is social media and WhatsApp university and all that, lot of these messages are reaching them. So they are also quite aware, quite அதனுடைய ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. So consumers and students, especially the school, some schools are very proactive and the entire management is taking a lot of effort to teach children right habits, right lifestyle choices. இதுக்கெல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ் அவங்க beyond and across the syllabus they are trying to give some of these messages. We can reach them. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல்ல they are doing very well in that school. அவங்க வந்து பக்கத்துல villages அடாப்ட் பண்ணியிருக்காங்க. வில்லேஜஸ்ல they are carrying these messages. அது குழந்தைங்க போய் சொல்லும்போது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் சொல்லும்போது சாதாரண ஃபார்மர்ஸ் கூட அதை ஏற்றுக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட், ஏதோ விற்கிறதுக்கு வரல, ஏதோ அவங்க சுயநலத்துக்கு வரல. பிள்ளைங்க சொல்றாங்க, நம்ம பிள்ளைங்க சொல்றாங்க, நம்ம குழந்தைங்க சொல்றாங்க, அதுல ஏதோ படிக்கிற பிள்ளை அது சொல்லுதுன்னா it carries a very important message. நான் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு வீடு வீடா போய் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணும்னு சொன்னா they were very successful. ஏன்னா அவங்க ஒரு டயர், இந்த சைக்கிள் டயர்ல கூட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி காட்டி கொடுத்தாங்க. Children were innovative. Children were able to carry the message in more out of the box way than we. நம்மளுக்கு அதிகமாக அவங்க நல்ல விதத்தில் அந்த மெசேஜஸை அடுத்து சொல்லக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குது. பிகாஸ் ஆஃப் தேர் இன்னசென்ஸ் அது தானாகவே அது நல்லா சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. ஸோ வி ஷுட் டார்கெட் த சில்ட்ரன். அல்டிமேட்லி இட் இஸ் தேர் ஹெல்த். அதுக்காக தான் நம்ம இப்போ போராடிட்டு இருக்கோம், இந்த ஜிஎம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி. அதனால I can offer to Anantu and all of you all my services. என்னுடைய past background in agriculture ministry and as a government official for 50 years, I can speak with authority that these changes which we are proposing are not to the benefit of the country as a whole. அதுக்காகவே நம்ம இது but there are many forces at work, and if we have to overcome this, it has to be a movement. It has to be a people's movement. Nothing else can overcome this. I will just quote one example. This is not about GM. இப்போ யூக்ரைன்ல சண்டை நடக்குது. யார் பாதிக்கப்படுறாங்க? ஆப்பிரிக்கால இருக்கிறவங்களுக்கு உணவு இல்லை. ஆப்பிரிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த கான்டினென்ட் was the bowl of human creation. Human beings உருவாகுனதே ஆப்பிரிக்கால தான். அதனால ஹியூமன் பீயிங்ஸ் உருவாகிறதுக்குள்ள எல்லா உணவும் அங்கே இருந்த இடம். ஆனா இன்னைக்கு அது காலியாச்சு. யூக்ரைன்லேருந்து வர கோதம்பு வந்து இவன் பிரெட்டை சாப்பிட்டா தான் இவன் இனிமேல் ஃபேமிலி இல்லாமல் இருக்க முடியும் ஆப்பிரிக்கால. This is what globalization has done. So we have to, this is the irony of it. எங்கேயோ யூக்ரைன்ல ஆர்டிக் பக்கத்தில் இருக்கிற யூக்ரைன்ல சண்டை நடக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு உணவு இல்லை. So what is happening? What is the need for this kind of distortion of geography, of history, of culture, of all our ஒரிஜினல் ஜெனட்டிக் மெட்டீரியல் அதையெல்லாம் காலி பண்ணியிருந்தாங்க. அவங்களை வந்து அவங்க ஏதோ டியூபர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, சிறுதானியங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் விட்டு ஃபேக்டரி மேட் பிரெட் தான் இப்போ சாப்பிட்றாங்க. அது இல்லைன்னா அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க கண்ட்ரி இஸ் லாஸ்ட். தேர் சஃபரிங் ஃப்ரம் ஃபேமின். தேர் ஆஸ்கிங் அதர் கண்ட்ரிஸ் டு கிவ் ஃபுட். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ வி கேன் ஆல் பி விக்டிம்ஸ் ஆஃப் சச் கண்டிஷன்ஸ். நம்மளுக்கு எப்போ இந்த மாதிரி இப்போ கொரோனா நம்ம பார்த்தோம். நம்ம வந்து தூரத்துலேருந்து வரக்கூடிய எதை நம்ம எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் நம்மளை கைவிட்டுச்சு இல்லையா? நம்ம பக்கத்தில் என்ன கிடைச்சதோ அதை நம்ம கையில் கொடுத்தது. So it is very important that we have to move away from globalization. Globalization is very good for many things, but I don't want to go in that. And move towards localization. To what extent can we depend on local food, local genetic material, local cultures, local other one day you can fancifully make it.
பிகாஸ் பீப்புள் ஆர் ஆஸ்பிரேஷனல். அந்த ஒரு படம் இருந்தது, ஏதோ ஒரு படத்துல 2 பசங்க வந்து பீட்சா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட அப்புறம் எங்க பாட்டி பண்ற சாப்பாடு இதோட நல்லா இருக்குன்னு குழந்தைங்க அப்புறமா சொல்லுது. அது பீட்சா பீட்சா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து பார்த்து அந்த பீட்சா சாப்பிட்டாதான் அவனுக்கு ஏதோ லைஃப் கிடைச்ச மாதிரி நினைக்கிறேன். அதே நாளில் இப்போ தமிழ்நாட்டில் we were famous for our cuisine, இட்லி தோசை பல விதமான குசின், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் வந்து. ஆனால் இப்போ என்ன, தெரு பூரா பிரியாணி கடை. பிரியாணி கடை விட்டாச்சுன்னா பரோட்டா கடை. இந்த பரோட்டா இஸ் த வர்ஸ்ட் ஃபுட். அது மைதாவில் பண்ணி அதை கேரளாவில் அது அவங்க டாப்பியோக்கா ஃபிஷ்ஷு ரைஸ் எல்லாம் சாப்பிடுங்க. இப்போ வந்து மலபார் பரோட்டா அதுதான் ரொம்ப ஃபேமஸ். 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட போய் மலபார் பரோட்டா கேட்கலாம். இட் இஸ் நாட் தேர் ஃபுட். அது எங்கேருந்து வந்த ஃபுட்டு. அது பரோட்டா மைதா பண்ணி பரோட்டா மாஸ்டர் அது இதுன்னு அது ஒரு பெரிய ஒரு அகாடமியே ஆயிடுச்சு, பரோட்டா அண்ட் பிரியாணி. வி ஹவ் killed our own culture, our own cuisine and our own farming. இப்போ ஜெனட்டிக்கே போக வேண்டாம். நம்ம இந்த பிரியாணியும் பரோட்டாவும் சாப்பிட்டா தானாவே நம்ம ஃபார்மிங் அழிஞ்சு போயிடும். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒன்றும் தேவை இருக்காது. அப்போ உளுந்துக்கு தேவை இருக்காது, பருப்புக்கு தேவை இருக்காது, எல்லாமே இதுலேயே சாப்பிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ ஐ எம் சேயிங் தேர் ஆர் மெனி டிஸ்டார்ஷன்ஸ்.